பிறந்த எல்லா ஜீவன்களுக்கும் என்ன உத்தேசம்னா ஞானத்தை அடையிறது தான் உத்தேசம். அதற்காக தான் பகவான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்கார். புனரபி ஜனனம் புனரபி ஜனனம் ஜனனி ஜடரேஷயனம்னு ஏன் பிறக்கிறோம்னா திருப்பி பிறக்கிறோம்னா ஒரே உத்தேசம், நம்ம ஞானவான ஆகணும். இந்த ஜென்மா எப்போ தீரும் அப்படின்னா ஞானவானா ஆயிட்டோம்னா இந்த ஜென்மா பிறக்கிறது நின்று போயிடும். இதுதான் எல்லா ஜீவராசிகளுடைய உத்தேசம். அதற்குண்டான பிரயாசம் தான் நம்ம இப்போ பட்டுன்னு இருக்கோம். பிறந்தப்ப நம்ம மனசு எப்படி இருந்ததோ அந்த நிலைக்கு கொண்டு போய் நம்ம மனசை வைக்கணும். ஒரு குழந்தைக்கு கல்மஷம் இருக்காது, சித்தத்தில் ஒரு தோஷம் இருக்காது, நம்ம அடித்தா திரும்பி அடிக்க தெரியாது, ஒருத்தர் திட்டினா அதை மனசில் வச்சுட்டு பழிவாங்கணுங்கிற எண்ணம் இருக்காது, துவேஷபாவம் இருக்காது. எப்படி சுத்த மனசோட ஒரு ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அதே நிலைக்கு நம்ம மனசை கொண்டு போய் வைக்கணும். அதற்காக தான் இவ்வளோ பிரயாச. அப்படி நம்ம வச்சுட்டோம்னா நம்மளுக்கு பக்தி தானா வரும், ஞானம் பிறக்கும், வைராக்கியம் சித்திக்கும், ஞானம் பிறக்கும். அதனுடைய படி அது. ஞானம் சித்தி ஆயிடுத்துன்னா அப்புறம் ஜென்மா கிடையாது, பகவானோட இரண்டரை கறந்துடும். அதற்காக தான் இவ்வளோ பிரயாசம். தியான மார்க்கம், யோக மார்க்கம், கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், இத்தனையும் எதை காமிச்சு கொடுக்கறதுன்னா அந்த நிலையை அடையறதுக்கு உண்டான வழியை காமிச்சு கொடுக்கறது. நம்மளும் அதற்குண்டான பிரயாசையை பட்டுருக்கும். தானோவிரத தபோஹோம ஜபஸ்வாத்தியாய சம்யமேஹி ஸ்ரேயோபிஹி விவிதைச்சான்யைஹி கிருஷ்ணே பக்திரிஹி சாத்தியதேங்கிறார். அந்த ஞானத்தை அடையிறது அவ்வளோ பிரயாசப்படுறோம். ஆனால் இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்ன பண்ணுறதுன்னா அந்த பிரயாசம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படுறோம். நேற்றே சொன்ன ஒரு யாகம் பண்ணுறதோ ஒரு யஜ்ஞம் பண்ணுறதோ எவ்வளோ கஷ்டம்னு சந்தியாவந்தனமே பண்ண முடியாமல் இருக்கோம் நம்ம. அப்படி இருக்கிற நம்மளுக்கு கைவல்யத்தை கையில் கொண்டு வந்து கொடுக்கறது. எது கொடுக்கறதுன்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம். உன்னுடைய தகுதியை எதிர்பார்க்காம நீ இதை ஸ்ரத்தையா பாராயணமோ பூஜையோ பண்ணிட்டு வந்தோமானா அந்த கைவல்யத்தை உனக்கு கையில் கொடுக்கறது. மோட்சத்தை கையில் கொடுக்கக்கூடியது இந்த பாகவதம். பக்தி தேவி சொல்றா, இப்படி ஒருத்தனுக்கு பக்தி தேவியினுடைய கஷ்டத்தையே போக்கினது எதுன்னா இந்த பாகவதம். அவளுக்கு வயசான தன்மை. இந்த சப்தாகத்தை ஆரம்பிச்சு நடத்துறார் பதரிகாசிரமத்தில் இந்த நாரத சுவாமி. அவளுடைய கழத்தன்மை பக்தியினுடைய கஷ்டத்தையே போக்கினது இந்த ஸ்ரீமத் பாகவதம். தானோவிரத தபோஹோம ஜபஸ்வாத்தியாதி சம்யமைஹி ஸ்ரேயோபிஹி விவிதைச்சான்யைஹி கிருஷ்ணே பக்திரிஹி சாத்தியதே. இத்தனை பண்ணினா இவ்வளோ ஜென்மாவா பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த காரியங்களை பல ஜென்மாக்கள்ல பண்ணின பிறகு என்னாகும்னா கிருஷ்ணே பக்திரிஹி சாத்தியதேன்னு ஒரு சொட்டு கண்ணீர் வரும். ஒரு சொட்டு கண்ணீர் வரணும்னா ஜென்மங்களாக இத்தனை காரியத்தை நீ பண்ணியிருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்? தானம் பண்ணியிருக்கணும். தானம் விரதங்களை அனுஷ்டானம் பண்ணியிருக்கணும். ஜபோ ஹோம ஜபங்கள் பண்ணியிருக்கணும், ஹோமங்கள் பண்ணியிருக்கணும். விவிதைச்சான்யை நிறைய காரியம், இது போல பல காரியங்களை அனுஷ்டானம் பல ஜென்மாக்கள்ல பண்ணிட்டு வந்தா ஏதோ ஒரு ஜென்மால பக்தி சித்திக்கும். கிருஷ்ணான்னு சொன்னா அதுவும் சுகாச்சாரியால் மாதிரி எப்பொழுதும் சமாதியிலே இருந்துட முடியாது. பிரம்மேந்திரா மாதிரியோ போதேந்திரால மாதிரியோ ஏதோ ஒரு இடத்துல அது நம்மளுக்கு அந்த அந்த சுகம் கிடைக்கும். அந்த பகவானை அனுபவிக்கக்கூடியதான ஒரு க்ஷணம் கிடைக்கும். அப்ப அந்த கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் வரும். அப்ப இத்தனை பிரயாசம் எதற்குன்னா அந்த பகவானை ஒரு நிமிஷம் நினைக்கிறதுக்காக தான் இத்தனை பிரயாசம். ஆனா ஞானியான சுகாச்சாரியால், அந்த பகவத் தத்துவத்திலே இருக்கிற சுகாச்சாரியால் அந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டார், அப்பா வேண்டான்னு. அப்படி போன சுகாச்சாரியால் திரும்பி வந்து இந்த பாகவதத்தை தொடணும்னா இதுல எப்பேற்பட்டதான சுகம் இருக்கணும். ஞான தன்மை அடையறதுக்கு நம்மளுக்கு இவ்வளவு ஜென்மா ஆகுது ஒரு க்ஷணத்துக்கு. ஆனா அந்த சுகாச்சாரியால் அதை விட்டுட்டு இந்த பக்தி மார்க்கத்தை இந்த பாகவதத்தை எடுத்திருக்கிறாருன்னா இதுல எப்பேற்பட்டதான ரசம் இருக்கணும். அதனாலதான் அவர் ஓடி வந்து ஞானியான சுகாச்சாரியால் இதை தொடர்றார். அவ்வளோ உயர்ந்த கிரந்தம் இது. பக்தியோட கஷ்டத்தை போக்கினது மட்டும் இல்லை, இந்த சப்தாகம் எப்படி பிரச்சாரமாச்சுன்னா இப்ப நம்ம நடத்துறோம் இந்த நூரணி கிராமத்துல. இந்த நாரதர் அந்த சப்தாகத்தை அங்க பதரிகராசிரமத்துல பண்ணி சிரம நிவர்த்தி ஆன உடனே அங்க இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்கிற ரிஷிகள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இந்த சப்தாகத்தை. ஏன்னா நவீன மார்க்காங்கிறார். இப்படி ஒரு கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஞானம்
ஒரு பாராயணம், ஒரு பாகவத சப்தாகத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறதே, இப்படி ஒரு மார்க்கத்தை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா வாத்தாசி பர்ணாசிகளாக காட்டில் இருந்துட்டு பசிபட்னியோட இருந்து பகவானுடைய சரணத்தை அனவரதம் தியானம் பண்ணணுங்கிறதுக்காக தேடின்னு இருக்கா. ஆனா அவளுக்கு கிடைக்கல. ஆனா இந்த பாகவதம் அதை க்ஷணத்துல கொடுக்கறது. பேர்பட்டதான் இந்த பாகவதத்தை விட்டுட்டு நவீன மார்க்கா, இது புதுசா இருக்கு இந்த வழியே, அதனால நம்மளும் இந்த அனுஷ்டானம் பண்ணுவோம்னு இந்த சப்தாகம் அந்த காலத்திலே பிரச்சாரம் ஆயிடுத்து. அங்கங்க சப்தாகம் பண்றா. அப்படி எல்லாரும் சப்தாகம் பண்ண ஆரம்பிச்சோன்னு என்ன ஆச்சுன்னா, பக்தி தேவி சொல்றா எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் ஆயிடுது. உடனே பார்த்தா சப்தாகம் ஒருத்தர் சங்கல்பம் பண்ணினா அந்த இடத்துல உடனே நாரதர் வந்துடுவார். ஏவம் ப்ருவதி வை தத்ர நாரதே வைஷ்ணவோத்தமே. திரிலோக சஞ்சாரி ஒரு சப்தாகம் ஆரம்பிச்சுடுத்துனா அந்த இடத்துக்கு நாரதர் வந்துடுறார். அவர் மட்டும்தான் வராரா அப்படின்னா, பரிப்ரமண்ணு சமாயாதா சுகோ யோகேஸ்வரஸ்ததா. ஞானியான சுகாச்சாரியால் இன்விடேஷனே இல்லாம அந்த இடத்துக்கு வந்துடுறாராம் கதை சொல்றது. நான் தான் கதை சொல்லுவேன், சப்தாக சங்கல்பம் எடுத்து நான் தான் கதை சொல்லுவேன்னு அவர் கிளம்பி வரார். இவா 2 பேர் வந்தோன்னா பகவான் என்ன வைகுண்டத்திலையா இருப்பான்னா, அவர் அந்த வைகுண்டத்தை விட்டுவிட்டு சப்தாகம் எங்க நடக்கிறதோ அந்த இடத்துக்கு வந்துடுறார். அவர் மட்டும் இல்ல, பக்தால் எல்லாரும் வந்துடுறார் அந்த இடத்துக்கு. அப்படி வந்தா அந்த இடம் எப்படி ஆறுது? ஏவம் ப்ருவாணே சதி பாதராயணோ மத்தியே சபாயாம் ஹரிரா விராசீத் பிரக்லாத பல்யுத்தவ பால்குணாதிபிகி விருத்தஹா சரிஷிகி தம பூஜையச்சான். அவர் மட்டும் இல்ல, நாரதர், சுகாச்சாரியாள், இவா 2 பேர் மட்டும் இல்ல, உத்தவன், அர்ஜுனன், சனத்குமாராதிகள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவா எல்லாரும் வந்தோன்னா பகவானுக்கு இந்த வைகுண்டத்துல இருப்பு கொள்ளல. உடனே பார்த்தார், அவரும் அவருடைய நிஜஸ்தானத்தை விட்டுவிட்டு நேரா இந்த சப்தாகம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறார். என்ன அந்த சத்சங்கம் நடந்த இடத்துல எப்படி இருந்ததுங்கிறத வர்ணிக்கிறார். பிரக்லாத ஸ்தாலதாரி, பகவானே வந்துட்டார். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியம். அதாவது சத்தாக இப்ப நம்ம எப்படி கிரமமா பண்றோம்னா, படிக்கிறது, அதை பிரபாஷணமா சொல்றது, கதையா சொல்றது. அங்க எப்படி இருந்ததுன்னா கீர்த்தன ரூபமாக இருந்துதான் இந்த சப்தாகம். பாடுவது போல இந்த சப்தாகத்தை கீர்த்தன ரூபத்துல பண்ண சமயத்துல அங்க என்ன நடந்ததுங்கிறார். பிரக்லாத ஸ்தாலதாரி, பிரகலாத சுவாமி வந்திருக்காரனோ, அவர் என்ன காரியம் அந்த சத்சங்கத்துல பண்ணினார் அப்படின்னா, தாளதாரி, கையினால கரதாளத்தை போட்டுட்டே இருந்தார். இவா பாவத்தை பாட்டு போல கானம் பண்ற காலத்திலே பிரகலாத சுவாமி கரதாளம் பண்றார். பிரக்லாத ஸ்தாலதாரி தரளகதிதயா உத்தவ காம்ஸ்யதாரி. உத்தவ சுவாமி என்ன பண்றாருன்னா, கிண்ணாரத்தை ஜால்ரா வச்சுட்டு தாளம் போட்டு இருக்கார். ஒருத்தர் கரதாளம், இன்னொருத்தர் ஜால்ராவனால தாளம் போடுறார். வீணாதாரி சுர ரிஷிஹி, அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் என்ன பண்றான்னா வீணை வாசிக்கிறார். நாரதர், தும்புரு முதலிய ரிஷிகள்லாம் வீணை வாசிக்கிறா. ஸ்வர குஷலதையா ராககர்த்தா அர்ஜுனோ பூத். இப்படி பண்ணிட்டே இருக்கிற காலத்துல ஒரு மூச்சு வாங்குற கேப் வருது. ஒருத்தர் பாடி இன்னொருத்தர் பாடும்போது மூச்சு வாங்குற கேப்ல அர்ஜுனன் என்ன பண்றான்னா தனனன்னு ஆலாபனை பண்றான். ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் தொடங்குற கேப்ல அந்த ஃப்ரீயா இருக்கக்கூடாது அந்த இடம். அதனால என்ன பண்றான்னா ஸ்வர குஷலதையா ராக கர்த்தா அர்ஜுனோ பூத் கிருஷ்ணா அப்படின்னு அந்த ஃபில்அப் பண்றார். இந்த எந்த இடம்லாம் பிளாங்கா இருக்கோ அந்த ராகத்தினால, இந்த நாமத்தினால ஃபில் பண்றாரா இந்த அர்ஜுனன். ஸ்வர குஷலதையா ராக கர்த்தா அர்ஜுனோ பூத். இந்திரோ வாதீன் மிருதங்கம். வாத்தியம் யார் வாசிச்சான்னா இந்திரனே வந்து வாத்தியம் வாசிக்கிறான், மிருதங்கம். ஜய ஜய சுதராஹா சுகராஹா கீர்த்தனே தே குமாராஹா. சனத்குமாராதிகள் என்ன பண்றான்னா ஜெயகோஷம் பண்றான். பகவான் இப்படி கானம் பண்றான், உடனே அவ ஜெயகோஷம். எதற்காக ஜெயகோஷம்? பகவானுக்கு நம்ம எதுக்கு ஜெயகோஷம் பண்ணணும்? பகவானே பெரியவர், அவர் தானே நம்மளை வாழ்த்தணும். நம்ம எதுக்கு அவரை வாழ்த்தணும்னா, இந்த பிரகலாத சுவாமி அவருடைய ஸ்துதியில சொல்றார், எதற்காக நம்ம பகவானுக்கு ஜெயகோஷம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு இதுக்கு பேரு பிம்ப பிரதிபிம்ப நியாயம்னு பேரு. என்னன்னா அவன்கிட்ட எல்லாமே இருக்கு, அவன்கிட்ட நீ கொடுத்து அவனுக்கு ஆக வேண்டிய வஸ்துக்கள் எதுவுமே கிடையாது. சுயமாவே அவன்
எல்லாம் உடையவன் பகவான். அப்புறம் எதுக்கு நீ ஜெயகோஷம் போடணும்னா? அந்த ஜெயகோஷம் அவனுக்கு கிடையாது, உனக்காக. ஏன் உனக்காக? நம்மளுக்கு என்ன இல்லை பிரயோஜனம் அப்படின்னா, பகவானுக்கு எப்பவுமே கொஞ்சம் வாங்கிண்டாதான் அவனுக்கு திருப்பி கொடுக்க முடியும். ஏதாவது நம்ம சமர்ப்பணம் பண்ணணும், அப்பதான் அவனுக்கு நம்மளுக்கு திருப்பி பிரதி பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லைன்னா பகவானாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எதற்காக ஜெயகோஷம்னா, அவன் நம்மளுக்கு பண்றதுக்கு அவன் வாங்கிக்கிறது. எது போலன்னா அது திருப்பி நம்மளுக்கு தான் வரப்போறது. ஒரு கண்ணாடியில முகத்தை பார்க்கறோம், நம்மளுடைய முகத்தை, நெத்தி பாழ் நெத்தியா இருக்கு, நெத்தியில எதுவுமே இல்லை. உடனே என்ன பண்றோம்னா பக்கத்துல இருக்கிற விபூதியோ கோபியோ குங்குமோ ஏதோ ஒன்று எடுத்து நம்ம நெத்தியில இட்டுக்கிறோம். அது கண்ணாடியில பிரதிபிம்பமா தெரியறது. வெளியில இருக்கிற நம்ம பிம்பம் கண்ணாடியில தெரியறது பிரதிபிம்பம், நம்மளுடைய உருவம். அந்த பிரதிபிம்பத்துல இப்ப பொட்டு இல்லை, நம்ம நெத்தியில இல்ல, அது பிரதிபிம்பத்துல பிரதிபலிக்கிறது, அதுல பொட்டு இல்லை. உடனே இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிற ஆசாமி பிம்பம் என்ன பண்றான்? அதுல போய் இடுறதுல யாரும் என்ன பண்றான்னா, குங்குமமோ கோபியோ விபூதியோ எது இருந்தாலும் எடுத்து தன்னுடைய நெத்தியில வச்சுக்கிறான். வச்சுட்டா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அது அதுல பிரதிபலிக்கும். அதுல தானே இல்லைன்னா, இதுல இல்லாதனால்தான் அதுல இல்லாம காமிக்கிறது, பிம்பத்துல இல்லாதனால்தான் பிரதிபிம்பத்துல இல்லாம காமிக்கிறது. பிம்பத்துக்கு நீ வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பிரதிபிம்பத்துல பிரதிபலிக்கும். அதுபோல இந்த பகவானுக்கு நம்ம எதுக்கு நிவேதனம் பண்ணணும்? அவன் தான் சார் உலகத்துக்கே படி அளக்கிறவனாச்சு. நம்ம எதற்காக அவனுக்கு நிவேதனம் பண்ணணும்னா, அவனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நிவேதனம் கிடையாது. நீ நிவேதனம்னு என்ன பண்றன்னா, என்ன பண்ற நீ ஆத்துலன்னா, ஒரு பால் பாயசம்னா நீ பால் பாயசத்தை வச்சு நிவேதனம் பண்ற. அவன் நித்தியத்தன், அவன் நித்தியமா சந்துஷ்டனா இருக்கக்கூடிய பகவானுக்கு, க்ஷீராப்தி நாதனுக்கு உன் பால் பாயசம் எவ்வளவு மாத்திரம், என்ன காணும்னு? நீ என்ன மிஞ்சி போனா 100 லிட்டர் பண்ணுவியா? அது அவனுக்கு போருமான்னா? அவன் க்ஷீராப்தியிலே இருக்கான். அவனுடைய கணக்கில் பார்த்தா இது துகள் கூட கிடையாது. இல்லை சந்தன அபிஷேகம், சந்தன காப்பு பண்றேன்னா, வேதங்கள்லாம் சர்வகந்தா சர்வரசகான அந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்றது, அவனுக்கு நீ சந்தன காப்பு சாத்தி அது போருமான்னா அதுவும் போறாது. பின்ன புஷ்பங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு புஷ்பங்கள் ஆர்டர் பண்ணி சாத்தி இருக்கேன், பகவான புஷ்பத்துக்கு நடுப்புற பகவான் இருக்கும்படியுமா பண்ணியிருக்கேன்னா அதுவும் ஆகாது. எதற்காக அந்த புஷ்பம்னா, சுமனசுன்னு பேரு புஷ்பத்துக்கு. இந்த 24 மணி நேரத்துல வாடக்கூடியதான புஷ்பத்தை நீ அவனுக்கு சாத்தினேன்னா உன்னுடைய மனசு வாடாம அவன் பார்த்துப்பான். வாடக்கூடிய புஷ்பம் தான், ஆனா இதை சாத்தினா நம்ம மனசு வாடாம பார்த்துப்பான். அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு துக்கம் இல்லாம பார்த்துப்போம். இதுதான் அதனுடைய தாற்பயம். இதுதான் பிரகலாத சுவாமி சொல்ற, நிவேதனை எதற்காகன்னா உனக்காக பண்ணிக்கிற. எத்தனையோ பேர் பார்க்கிற ரோட்ல ஒருவேளை சாப்பாடு இல்லாம ரோட்ல கஷ்டப்பட்டு இருக்கா. எதற்கு நிவேதனம்னா, அவளை போல என்ன படைக்கலையோனோ, நீ எனக்கு ஏதோ ஒரு வீடுன்னு ஒன்று தங்கறதுக்கு இருக்கு, சொந்த வீடோ வாடகை வீடோ ஒரு வீடு இருக்கு, அதுல நித்தியம் ஏதோ ஒரு அன்னத்தை பண்ணி பக்ஷம் பண்ணிட்டு தான் இருக்கும், இருக்கோ இல்லையோ பண்ணிட்டு தான் இருக்கும். எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் ஒரு கூழாவது வச்சு குடிக்க போறா. பகவான் என்ன பண்றான்னா, நீ எதை பண்றையோ அதை எனக்கு நிவேதனம் பண்ணுன்னு தான் கேட்கிறார். அவர் தனியா எனக்காக ஸ்பெஷலா பண்ணுன்னு கீதாச்சாரியனே அதான சொல்ற, நீ எத்குருஷ்வம் அதர்ப்பணம், நீ எதை பண்றியோ அது எனக்கு நிவேதனம். எதற்காக அந்த நிவேதனம்னா, அப்பா எத்தனையோ பேர் இப்படி சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறா, அப்படி இருக்கிற காலத்துல எனக்கு ஒரு குடி சாதம் கிடைக்க முடியுமா, நீ பண்ண பாத்தியா, அதனுடைய கிருதஜ்ஞதா நிவேதனம் தான் அந்த பக்ஷணம். நீ நிவேதனத்தை எடுத்து அங்க வச்சோன்னே சுவாமி அதை எடுத்து சாப்பிட்றது கிடையாது. நிவேதனத்தை எடுத்து வச்சோன்னா அவர் எடுத்து என்ன வாயில போட்டுக்கிறாரா? அதற்கு பேரே என்னதுன்னா கண்டருள செய்வது. அவர் அதுல இருந்து ஒரு துளி கூட எடுத்துக்க மாட்டார், கண்ணால கட்டாட்சிப்பர், அதுவே பிரசாதம், அதுதான் நிவேதனம். எதற்காகனா நம்ம ஒரு கிருதஜ்ஞதைய தெரிவிக்கிறது. அப்பேற்பட்ட பகவானுக்கு இந்த வஸ்துக்கள்லாம் எம்மாத்திரம், வஸ்து விஷயம் இல்லை, அதுல மனசுதான் விஷயம். பிரகலாத சுவாமி சொல்றார், இது பிம்ப பிரதிபிம்ப நியாயம். இது எதுக்கு ஜெயகோஷம் பண்ணணும்னா, நம்மளுக்கு ஸ்ரேயஸுக்கு. நீ ஜெயகோஷம் பண்ணேன்னா உனக்கு அது திரும்பி வரப்போகுது. நம்மளை சந்தோஷமா பகவான் வச்சுப்பா, எப்பொழுதும் வாழ்க்கையில ஜெயமாகவே இருக்கும். அதனுடைய தாற்பயம்தான் பகவானுக்கு ஜெயகோஷம் பண்றது. இந்த சனக்குமாரர்கள்லாம் என்ன பண்ணான்னா, ஜெய ஜெய சுதராகா கீர்த்தனே தே குமாராகா, அவ பகவானுக்கு ஜெயகோஷம் பண்றா. யத்ராக்ரே பாவபக்தா
சரசரச்சனையா வியாசபுத்ரோ பபூவா. சுகாச்சாரியால் அங்க இருந்துட்டு இருக்கார். அவர் ரச்சனை பண்ண இத்தனை பேரும் இத்தனை காரியத்தை பார்த்துட்டு இருக்கா. அப்படி ஒரு சத்சங்கம் நடக்கிறது. பகவான் நடுப்புற நின்று ஆடின்னு இருக்கான். இவ்வளோ பண்ணோன்னு பகவான் வந்துட்டான். பகவான் அந்த நிஜலோகத்தை தியாகம் பண்ணிவிட்டு, வைகுண்டத்தை தியாகம் பண்ணிவிட்டு, இவாளுக்கு மத்தியத்துல வந்து பகவான் குதிக்கிறார். நனர்த்த மத்தியே திரிகமேவ தத்ர. இப்படி பகவான் வந்து இப்படி குதிக்கிறாரு. இந்த கட்டத்தை சொல்லி வர்ணிக்க முடியுமா வாயால? அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை இந்த சத்சங்கம் அவளுக்கு கொடுத்தது. எப்பன்னா இந்த பாகவதம் அப்பயே பிரச்சாரத்துல இருந்தது. அப்பயே அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு சத்சங்கம் நடந்தது. மகாத்மியத்துல இந்த சரித்திரத்தை சொல்றார். இந்த பாகவதம்ங்கிறது எதிலிருந்து வந்தது? இந்த பாகவதம் நம்மளுக்கு இன்னைக்கு 18 புராணங்கள்ல ஒண்ணுன்னு தெரியறது. சுகாச்சாரியால் வியாசாச்சாரியால் ரச்சனை பண்ணது, சுகாச்சாரியால் பிரவச்சனம் பண்ண ஒரு கிரந்தம். எங்கிருந்து வந்ததுன்னா சாட்சாத் பகவான்டேந்து வந்தது. எஸ்ட நிஸ்வசிதம் வேதாக, பகவானுடைய மூச்சுக்காற்று வேதம். வேதத்தினுடைய சாரம் உபனிஷத்து. உபனிஷத்திலிருந்து வந்ததுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அதுலயும் 18 புராணங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா, பகவானிட்டேந்து நேரடியா வருது. பகவான் கிட்டேந்து நாரதர், நாரதர்டேந்து வியாசர், வியாசர்டேந்து சுகர், சுகர்டேந்து இப்ப பரீட்சித் மகாராஜா கிட்ட சொல்லும் சமயத்துல சூத பௌராணிகர் அங்க லட்ச ரிஷிகளுக்கு மத்தியத்துல இருந்து கேட்டுவிட்டு அதை அவர் சௌனகாதி மகரிஷிகளுக்கு சொல்லும்படியான கதை தான் நம்மளுக்கு இப்ப லோகத்துல கிடைக்கிறது. எப்படி அந்த பகவான்டேந்து எப்படி வந்தது இந்த வேதம்னா, தத்தி தத்தி வருது. ஒரு வேதம்ங்கிறது ஒரு மரம் போல வர்ணிக்கிறார். வேதம்ங்கிறது ஒரு விருட்சம். அந்த விருட்சத்திலிருந்து பழுத்த பழம் தான் இந்த பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம். எப்படின்னா, தர்ம புரோஜித கைதவ நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகாஹ புவி பாவுகாஹ. வேதமாகிற ஒரு மரத்திலிருந்து விழுந்த கடச்ச பழம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அங்க ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லும் போது எப்படி சொல்ற, வேதவேத்யனான அந்த பகவானுக்கு அவதாரம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வைகுண்டத்திலிருந்து பார்க்கிறார். நம்ம யாருக்கு குழந்தையா பிறக்கலாம்? எதற்காகன்னா, ராவணஸ்ய வதார்த்திபிகி, அந்த தேவர்கள்லாம் வந்து அர்த்திதே மானுஷோலோகே ராவணஸ்ய வதார்த்திபிகின்னு அவ பிரார்த்தனை பண்ண, ராவண வதார்த்தம் இப்ப அவதாரம் பண்ணணும். யாருக்கிட்ட அவதாரம் பண்ணலாம், யார அம்மா அப்பாவா தேர்ந்தெடுக்கலான்னு பகவான் அப்படி பார்க்கிறார். வைகுண்டத்திலேருந்து பார்க்கிற சமயத்துல ததா தசரதம் நிருப்பம்னு அவருக்கு கண்ணில் பட்டது இந்த தசரதன். அந்த தம்பதிகளுக்கு அவதாரம் பண்ணணும்னு நினைக்கிறார். சொல்லும்போது சொல்றார், வேதவேத்யனான பகவான் அவதாரம் பண்ணா தசரதனை வியாஜமா வச்சுட்டு அவதாரம் பண்ணார். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேஜ பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மன். வேதவேத்யன் தசரதனை வியாஜனா வச்சுட்டு பிறந்துட்டார். அந்த வேதம் என்ன பண்ணிட்டுன்னா, அந்த வால்மீகி மகரிஷிய வியாஜமாக வச்சுட்டு ராமாயணமாக அவதாரம் பண்ணிட்டு, அதுதான் இன்னைக்கு அதுவும் வேதசார். இது பகவான் கிட்டேந்து நேரடியாக வரக்கூடியதான ஒரு பலன். இது ஒரு கிரந்தம். இது தத்தி தத்தி வருது. எது போல வருது? இந்த பழத்தை வர்ணிக்கும் போதே எப்படி சொல்றாருன்னா, நிகம கல்பத்தோரு பலம் சுகமுகாத் கலிதம் பலம்ங்கிறது ஒரு பழம் இருக்கு. பழம்னா எப்படின்னா, பழுத்த நிலைமையில இருக்கிறதுக்கு பழம்னு பேரு. அந்த பழம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா, பழுத்து எடுத்துன்னா காம்பு நீ சொல்ல வேண்டாம், அதுவே விட்டுடும், கீழே விழுந்துடும், நீ எடுத்து சாப்பிடலாம். ஆனா இந்த பழம் எப்படின்னா, பழுத்து தத்தி 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 ஒவ்வொரு கிளையா வருது. எந்தெந்த கிளைன்னா, பகவான்டேந்து நாரதர், நாரதர்டேந்து வியாசர், வியாசர்டேந்து சுகர், சுகர்டேந்து பரீட்சித்துக்கிட்டேந்து சூத பௌராணிகர், சூத பௌராணிகர் சொல்லும் வாயிலாக நம்ம பர்யந்தம் அந்த பழம் வந்து நின்றுருக்கு. கலிதம் பலம். ஏன் கலிதம்னா, பதித்தம் பழம்னு சொல்லலாமேன்னா, பழம்னா விழறது தானே, பதித்தம்னு சொல்லலையாம். ஏன்னா அப்படி கீழே விழுந்ததுன்னா பழத்துக்கு ஹானி ஏற்பட்டுடும், அதில் இருக்கிற ரசம் போயிடும், உடஞ்சு போயிடலாம், செதறி போயிடலாம். இது அப்படி எதுவுமே ஆகாம முழுசா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப கலிதம் பலம் கிளக்கலையா தத்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு.
சுகமுகாது. அதுலேயும் இந்த பழத்தில் மற்றொரு சுவாரஸ்யம் என்னன்னா, கிளி கொத்தின பழம். லோகத்தில் எல்லாரும் சொல்றது என்னன்னா, கிளி கொத்தின பழத்துக்கு ரசம் அதிகம், சுவாது அதிகம்பா. அது கிடையாது. என்ன உண்மைன்னா, ரசமா இருக்கிற பழத்தை தான் கிளி கொத்தும். அதுதான் அதுல உண்மை. 1000 பழங்கள் அணிலா இருந்தா என்ன பண்ணணும்னா, அரக்கா முக்காக்கா எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். அது அணிலுக்கு வியவஸ்தை இல்லை. அது எது சாப்பிட்றதோ அது சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஆனா கிளி எப்படின்னா, 1000 பழம் இருந்தாலும் அதுல எது நன்றாக ருசிக்குமோ அந்த பழத்தை மட்டும்தான் அந்த கிளி தொடும். ஏன்னா கிளிக்கு ஒரு கிராண சக்ஷுன்னு ஒரு சக்தி உண்டு. அது என்ன பண்ணும்னா, எல்லா பழத்தையும் போய் கையை வச்சுடாது. எது இருக்கிறதுலையே சுவாது கூடவோ அந்த பழத்தை மட்டும்தான் தொடும். எதனால அப்படின்னா, இந்த கிளி இப்ப இந்த பழத்துல கை வச்சிருக்கே, என்ன என்ன சுவாரஸ்யம்னா, இந்த வியாசாச்சாரியால் 18 புராணங்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அவர் தொடல. இந்த சுகாச்சாரியால் அவருடைய புத்திரர் தானே, அதை எதையுமே தொடல. இந்த ரசமா இருக்கக்கூடிய பாகவதத்தை மட்டும்தான் தொட்டார். எப்படி கிளி 1000 பழத்துல அந்த சுவாது உள்ள பழத்தை கொத்துமோ, அதுபோல இந்த சுகாச்சாரியால் வியாச புத்திரரா இருந்தாலும் 18 புராணங்கள்ல கை வைக்காதபடிக்கு இந்த அதுல ஒன்னான ஸ்ரீமத் பாகவதத்தை கை வைக்கிறார், சாப்பிடுறார், ரச்சனை பண்றார். ஏன்னா அத்தையும் அப்படியும் ஒரு சுவாது உள்ள ஒரு பழம். அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஏன்னா சுகாச்சாரியால் சாப்பிட்டிருக்காருனாலே அது டேஸ்டா தான் இருக்கு. நிகம கல்பதரோ சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம். இந்த பழத்தை நீங்க குடியுங்கோங்கிற. பழம்னு சொன்ன பிறகு ஏன் குடியுங்கோன்னு சொன்னோம்னா, பழம்னு நம்ம வர்ணிச்சோ காதத்தைன்னு சொல்லிட்டோம்னா என்ன ஆகும்னா, பழம்னு இருந்தா அதுல மேல தோலை எடுக்க வேண்டியிருக்கும், காம்பை கிள்ள வேண்டியிருக்கும், உள்ள இருக்கக்கூடிய அந்த கொட்டையை அண்டிய ரிமூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்படிலாம் பல பாகங்கள் அம்சங்கள் அதுலேருந்து ஒதுக்கும்படியுமான காரியங்கள் இருக்கும். நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. இந்த பழம் இருக்கே முழுசா சாப்பிடணும். இதுல ஒதுக்க வேண்டிய பாகமே கிடையாது. எல்லாமே நம்மளுக்கு தேவையான பாகங்கள். அதனால இதை அப்படியே சாப்பிடணும், துளி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுல முழுக்க ரசத்தை வச்சு கொடுத்துருக்காரு வியாசாச்சாரியார். அதனால இதுல ஒதுக்க வேண்டிய பாகங்களே இல்லை. இதை என்ன பண்ணணும், முழுக்க சாப்பிடணும், வேஸ்ட் பண்ணாம. பிபத பாகவதம் ரசம் ஆலயம். எவ்வளவு நாள் சார் சாப்பிடணும்? கொஞ்ச நாள் சாப்பிட்டா போருமா, ஒரு தடவை சாப்பிட்டா போருமான்னா, ஆலயம் உன்னுடைய ஆயுசு பர்யந்தம் சாப்பிடணும். ஆ லயம், நீ எப்ப லயமாறியோ அது பர்யந்தம். ஆலயம்னா இந்த வயசுல எனக்கு இந்த ஜென்மால 60 வயசு 70 வயசு 80 வயசு 100 வயசு இது பர்யந்தமானா அது கிடையாது. இந்த ஜனன மரண பிரபாகம் எது பர்யந்தம் போறதோ அது பர்யந்தம் இந்த பாகவதத்தை நீ ரச்சனை பண்ணிட்டே இருக்கணும், இதை குடிச்சுட்டே இருக்கணும், சாப்பிடணும். ஏன்னா இது அமிர்தம்.